பிறந்த தினமான இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி. நண்பர்களே, தமிழ் சினிமாவில் பல ஆயிரம் பாடல்களை பாடியிருந்தாலும் அவரது குரலுக்கு இருந்த தனித்துவம் இன்று வரை ரசிகர்கள் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை மலேசியா வாசுதேவன் அவர்கள் 1944 ஜூன் 15ஆம் தேதி மலேசியாவில் பிறந்தார். அவரது இயற்பெயர் வாசுதேவன். குடும்பத்துடன் வாழ்ந்த மலேசியாவில் சிறு வயதிலிருந்தே இசையின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் மலேசியா வாசுதேவன். நாடக மேடைகளில் பாடி தனது இசை பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் திரைப்பட வாய்ப்பை தேடி இந்தியா வந்தார். ஆரம்பத்தில் பல சிரமங்களை சந்தித்தாலும் தனது விடா முயற்சியால் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார். திரையுலக பயணம் 1970களில் பாடகராக அறிமுகமான மலேசியா வாசுதேவனுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இசைஞானி இளையராஜா அவர்களுடன் ஏற்பட்ட பிணைப்பு. இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய பல பாடல்கள் மக்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்தன. கிராமிய பாடல்கள், காதல் பாடல்கள், சோக பாடல்கள், துள்ளல் பாடல்கள் என எந்த வகை பாடலாக இருந்தாலும் அதற்கேற்ற உணர்வை தனது கணீர் குரலில் கொண்டு வந்தார் மலேசியா வாசுதேவன். அவரது குரலின் சிறப்பு என்னன்னா, மலேசியா வாசுதேவன் குரலில் ஒரு இயல்பான மண் வாசனை இருந்தது. கிராமத்து மனிதனின் உணர்வுகளையும் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் அவரது குரல் அப்படியே பிரதிபலித்தது. அதனால்தான் அவரது பாடல்கள் மக்களிடம் மிக எளிதாக சென்றடைந்தன. குறிப்பிடத்தக்க பாடல்களை சொல்லலாம். பொதுவாக என் மனசு தங்கம் முரட்டுக்காலை படத்தில் மிக அற்புதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அருமையாக பாடியிருப்பார். வெத்தலை வெத்தலை சிவகுமார் அவர்களுக்கு பின்னணியில் மிகவும் அற்புதமாக பாடியிருப்பார். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு, ஆம், இந்த பாடல்தான். இவர் இந்த பாடலுக்கு பாட சென்றதே ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட வேண்டிய ட்ராக்